வணக்கம். இந்த 2022 சீரடி வீடியோவை பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. அதில் நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், போகாதவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். 2023 சில சந்தர்ப்பங்களால் போட முடியல. 2024 எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் சில இது மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ கிடைச்ச ஒரு கிளிப்பிங்கை வச்சு இந்த வீடியோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 57 தான் இருக்கும். 57, 22. அடுத்தது 1 2 3 4 32 பேருக்கு 1 2 3 4 5 6 7 பேர் வெட்டு. இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறது கூட புக் பண்ணி 6 டிக்கெட் புக் பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன். வரலன்ட்டு ஒரு டிக்கெட்டை வரதராஜன் கேன்சல் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 5 போயிட்டு நாளைக்கு ஜேர்னி பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் வரதராஜன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறேன். மீதி 5 டிக்கெட் இருக்குது. நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு போகிறேன்னு வச்சுக்கோ. பிஃபோர் 24 ஹவர்ஸ் போனால் கரெக்டாக 70%, 25% போக மீதி 70% வந்துடும். 100 ரூபானா 25 ரூபா போனால் 75 ரூபா வந்துடும் உனக்கு. இதே நாளைக்கு நாள் பண்ணுறேன்னா 75 ரூபா போனால் 20 ரூபா தான் வரும். ஆனால் இந்த 2 தடவை தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் திருப்பி 2 மணிக்கு தான் ட்ரெயின் கிளம்புது, இன்னொரு ஆள் போகிறான்னு சொல்லிட்டு நீ பண்ண போகிறேன்னா கிடையாது. சுத்தமாக பேர்டு இல்லை, அது கேன்சலே பண்ண முடியாது. 2 தடவை பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டே இருந்தா என்ன அவன் வேலையை பார்ப்பானோ இதை கேன்சலேஷன் பண்ணிட்டு பண்ண. இது ஒரு நிறைய ரூல்ஸ் இருக்கா. நேரம் பண்ணலாம். கவுண்டர் டிக்கெட் மட்டும் நேரம் பண்ணணும். ஆன்லைன் டிக்கெட் செல்லுதே ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இதில் என்ன இதுன்னா, ஆன்லைன் டிக்கெட் வீட்லேயே ஒர்க் பண்ணுறான், சோம்பேறித்தனம். 100 ரூபா இது ஒன்று கன்ஃபார்ம் ஆகலன்னு வச்சுக்கா. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலன்னு வச்சுக்கா, ஆன்லைன் டிக்கெட் போனது தான் காசு வராது. இதுதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, 1 வரையும் வருது. 80 பண்ணி இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படியே தட்டு மாதிரி 1 2 வரையும் வந்துருச்சுச்சியா. ஆஹா, நைட்டு 10 மணிக்கு ட்ரெயின் கிளம்புது, 9:50 வரையும் 9 வரையும் சார்ட் ப்ரிப்பேர்டு இல்லை, சார்ட் நாட் ப்ரிப்பேர்டுன்னு வரும். நல்லா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. கடைசியில் 1 அப்படி இருக்கும். திருச்செந்தூர் நான் அவஸ்தப்பட்டேன். 1 கரெக்டாக நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் அதோட முடிஞ்சு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவார் டிடிஆர். அப்போ போய் டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியாது. ஆன்லைன் டிக்கெட்னா போச்சு, அவ்வளோதான். போனதான். இதுலேயே ஏற முடியாது, வண்டியிலே ஏற முடியாது. நான் கவுண்டரில் பண்ணதுனால நீங்கள் வண்டியில் ஏற்ற விட்டாங்க, வண்டியிலேயே ஏற்றி விட்டாங்க. அதனால என்றைக்கு இருந்தாலும் சோம்பேறி வந்தாங்கன்னா கவுண்டரில் எடுத்துக்கணும். ஆன்லைனில் எடுக்கிறதுனா கன்ஃபார்ம் டிக்கெட் மட்டும் தான் எடுக்கணும். ஆன்லைனில் வெயிட்டிங் லிஸ்ட்டு அதெல்லாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் என்றைக்குமே ஆகுது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ரூல்ஸ் நிறையா இருக்குது. ரயில்வே பொறுத்தவரைக்கும் ரூல்ஸ் நிறையா இருக்குது. இங்கே நம்ம எல்லாரையும் ஏற்றின்னு போகிறதுக்காக அயோத்தி அம்மன் கோயிலுக்கு வரதுக்கு வேன்காருக்கு அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். 1:30 மணிக்கு கிட்டத்தட்ட அங்கே வந்துடும். 1:30லேருந்து 2 மணிக்குள்ளே அந்த இதுலேருந்து கிளம்புற மாதிரி அயோத்தி அம்மன் கோயிலுக்கு. கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லிவிடு. 1 மணிக்கு அங்கே எல்லாருமே ஆஜராகணும், வண்டி போயிடுன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக எல்லாரும் கோயிலுக்கு வந்தோம். கோயிலில் ரொம்ப நாள் ஆகி புக் பண்ண வேன் வராதனால அவங்க ஏற்பாடு பண்ண கார்லேயே நாங்கள் சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். இவங்க முக்தி அடைஞ்ச இடம் இதெல்லாம் ரெண்டும். அவங்க புருஷர்கள் இவர் என்ன சாய்பாபாவும் சரி, ராகவேந்திர கோயிலும் சரி. இதில் சீசைலாம் எக்ஸப்ட் சிவன் கோயில் போயிருக்கீங்க. சீசைலெல்லாம் போக வேண்டிய இடம். அதில் பாக்கியம் இருந்தால் தான் அதெல்லாம். சபரிமலை மாரி தான் சீசைலாம். எல்லோரும் சொல்லுவாங்க சீசைலாம் போயிட்டு வரலாம். காசி, சீசைலாம், ராமேஸ்வரம் இதெல்லாம் நமக்கு தலையில் எழுதியிருக்கணும். அது நிறைய தடங்கள் வரும். வினோத்தை நான் ஃபோன் பண்ணுறேன். வேனில் தான் ஒன்றா வரலையேன்னு காரில் குரூப் வீடியோ எடுத்து அனுப்புகிறான்னா என்னென்ன பண்ணி வைங்க பாருங்க. நல்லா பாரு, திருவிழாவில் காண போன குழந்தை மாதிரி. அப்பா, நானே இந்த காரில் ஒரு சுந்தரி மாட்டின மாதிரி இருக்கேன். நீ வேற என்ன வளைச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்க சொன்னோம் மட்டும் இங்கே கிடைச்சா மவனே செத்தா. கோபி என்ன
எல்லாரும் தெரியுற மாரி நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம்? அது இது கூட பரவாயில்லைங்க. கோபி என்னன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வீடியோ எடுத்துக்காரு பாரு. இதுல என்ன பிடிச்ச கைண்டா எவன் நேரம் அண்ணன் முதுகி எடுத்துக்க பாரு. மூஞ்ச காட்டுமா? ஒரு வழியாக சென்ட்ரல் வந்து சேர்ந்துட்டோம். அதட்டம் இல்லாமல் ஏற்பாடு பண்ண 3 கார்லேருந்தும் நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ ட்ரெயினில் ஏறி நம்ம பயணத்தை தொடர வேண்டும். எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் வந்து சேர்ந்ததற்கு இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். எல்லாம் கரெக்டாக போயின்னு இருக்கும்போது டிரைவரை வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி கட்டணத்தை உயர்த்தி கேட்டாங்க. என்ன அப்படி கேட்கும்போது என்ன பண்ணி கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும்? அங்கே இங்கே வரும்போது நான் எப்படி உங்களை நான் இது பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இது பண்ணிட்டு இருந்தீங்க. பாவம் டெம்போ ட்ராவலர் அனுப்புவீங்கன்னு நினச்சிருந்தேன். 2600 கேட்குறானா? அவன் 2500 தான்ப்பா. கார் இல்லை, 3 ஒரு கார் பெரிய கார், 2 கார் சின்ன கார். அதனால் வாடகைக்கு தானே எடுத்து அனுப்புகிறான். இதெல்லாம் வந்து ட்ராவல்ஸ் இதில் ஓட்டுறது வேறு. ஞாபகம் வச்சுக்கோ, கொஞ்சம் டாக்ஸி வேறு, ட்ராவல்ஸ் வேறு. மொத்தம் என்னென்ன வண்டி வந்துச்சு? ஒரு வேனு, 2 காரா? வேன் இல்லை, அதான் இந்த இன்னோவா 2 கார், சின்ன கார் 2 கார், ஒரு இன்னோவா. மொத்தமே இல்லை, 3 காரையும் சேர்த்து 2600 அதெல்லாம் என்ன பண்ண அதிகம் தான். ஆனால் ஆப்ஷன் யாரும் இருக்காங்க. ஆப்ஷன் யாரும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஆப்ஷன் இல்லை. கோயில் ஓகே. டிடிஆர் வந்தார், செக் பண்ணாரு, நல்லா கேட்குறாரு. யாராவது ஆப்ஷன் இருக்காங்களா? ஆப்ஷன் இருந்தால் கரெக்டாக சொல்லுங்க. ஆப்ஷன் யாரும் இல்லை, எல்லாரும் வந்துருக்காங்க. ஓகே, செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாரு. முடிச்சுட்டு மதத்தில் கேட்கறோன்னா முன்னாலே கேட்டார் டிக்கெட்டு. அவன் தூக்க காலத்தில் பையன் திருப்பி கேட்டார் டிக்கெட்டு. நம்பர் என்னென்ன 63, பேர் என்ன கேட்டார். அசார் பேர் பாங்குறாரு, வரல. அசாருதீனா அசாரானார். அசாருதீன் ஃபுல் பேர் செப்பு. ஃபுல்லாக சொல்லுங்க. என்ன ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி வர? வணக்கண்ணா. ஐயோ, வண்டி எடுத்துறாங்க. ஓடு எல்லாம் வண்டி ஓடு. குட்டியான வண்டி ஓடுது. சரி, யாரியா வண்டி எடுத்துறாங்க. ப்ரோ ஆன்ல இருக்கு ப்ரோ. நீங்க அதுக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ண நீங்க வந்து சம்திங் ஆத்தாவுக்கு டபுள் மடங்கா இருக்கு பண்றீங்க. ஆத்தாங்க சொந்தக்காரங்க பின்ன டபுள் மடங்கு இல்லாம இருப்பாங்க. நடந்த முடிந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அதான் பிடிக்காது. பிதாஜி சப்பாத்தி பிச்சுக்கிட்டு மாதாஜி வந்து சப்பாத்தி போட்டு அதுக்கு மேல ஏன்பா நம்ம சீட்டே இல்ல உட்காந்து நீ வேறப்பா நம்ம சீட் கிடையாது. ஆமா, இங்க மட்டும் தான் இருக்கு. அது அப்புறம் அதெல்லாம் இருக்கு, அங்க இருக்கு. இது நாங்க அங்க மாத்திக்கலாம். 72 அவனுக்கு அங்க
தலை அவ்வளவு தூக்கி எங்க போறது? தலை அந்த நேரத்தில் 12 மணிக்கு இறங்க போற இருக்குல்ல இதெல்லாம் வச்சு. அந்த நேரத்துல 12 மணிக்கு பிரச்சனை இல்ல. இது பிரச்சனை என்ன, இங்க சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அதுதான் பிரச்சனை. இந்த ட்ரெயின் நள்ளிரவு, அதாவது அதிகாலை 1:30க்கு மந்திராலயம் செல்கிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் கண்டு களிக்கலாம். ஓம் ஓம் ஓம்.